பாவாத்தியார் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஓவராலா அப்படின்னு சொல்லலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்துச்சு, செம்மையா எடுத்திருக்காங்க. இந்த வருஷத்தோட செம்ம ஹிட் ஆகுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த வாத்தியார் கான்செப்டை கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோவா ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஜென்ரேஷன் என்ன, இந்த கஞ்சா கத்தி குத்து குடி அப்படி இப்படி என்டர்டைன்மெண்ட் டான்ஸ் கிளாமர் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்கு இப்பெல்லாம் நல்லது சொல்றதுலாம் பிடிக்காது நம்ம மக்களுக்கு. ஏன்னா இந்த சைடு ஒரு பையன் 5 ரூபாய் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வராங்கன்னு நிஜமாவே புரியல. அது ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வாத்தியார் அவர் பேசிட்டு இருக்காரு, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல கருத்து சொன்னா மக்களுக்கு அவ்வளவா இறக்க சரியா புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால படத்துல அது ஒரு பிரச்சனையா இருக்க மாதிரி தோணுது. காமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கார்த்தி நிறைய பண்றாரு, அங்கங்க வருது. பட் வந்து கருணாகரன்லாம் செம்ம ஆக்டர், அவரெல்லாம் யூஸே பண்ணல படத்துல. நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ சத்யராஜ் இருக்கார், அவர் தான் வில்லன். எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமோட ஸ்டார்ட்டும் கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினும் சரி செம்ம ஸ்டார்ட். பட் அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல. என்ன படம் நிறைய கட் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். வாத்தியார் கான்செப்ட்ல நிறைய வந்து ஓவர் டூ பண்ணதுனால அவங்களோட கேரக்டரா கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவின்னு கண்டிப்பா சொல்லுவேன். தேங்க்யூ. ரொம்ப சுமாராக தாங்க, அது பிலோ ஆவரேஜ் தான். ஒரு வாட்டி கூட பார்க்க முடியுமான்னு தெரியல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகே தான், ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, அவங்க வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவங்க கொடுத்த ரோல் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப செட் ஆகல, யாருக்குமே செட் ஆகல. அதுதான். ஆமா, காமெடி ஒண்ணுமே இல்லை. காமெடி இருக்கும் தான் நினைச்சு வந்தோம், காமெடி பெருசாவும் இல்லை. ரொம்ப சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வரும் காமெடி அங்க வரும்னு பார்த்தா எங்கேயுமே வரல. அதுதான். ஒண்ணு இல்ல, ஒரு எம்ஜிஆர் அவரோட ஆத்மா வந்துட்டு ஒரு தப்பு பண்ற ஒருத்தவங்களுக்குள்ள போய் நீ தப்பு பண்ணக்கூடாது திருந்தணும் அப்படின்றதுதான் ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. அவரோட ரசிகன் அவரோட பேரை வந்துட்டு எப்படி மாத்தணும், எம்ஜிஆர் கிட்ட உதவி கேட்டு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆவரேஜ் தான், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து முடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட முடிச்சிருக்காங்க. மற்ற எல்லா படத்துலையும் நல்லா இருக்கு படம். காமெடி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீரியஸா இருந்தாலும் படத்தை முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்க. நல்லா அடிச்சிருந்தாரு. அவங்க எல்லாம் அடிச்சிருந்தாங்க. கார்த்தி இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லா சூப்பரா போயிருக்கும். அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல. நல்லா நடிச்சிருந்த ஒரே ஆக்டர்னா அவர் மட்டும் தான் பக்காவா நடிச்சிருந்தாரு. எம்ஜிஆரோட ஒரு முன்னேற்றம் தானா, அவர் அழிஞ்சதுனாலும் திரும்பி அவரோட நோக்கத்தை எடுத்துட்டு வந்து அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அவ்வளோ கிரிஞ்சி தானே வழக்கம் போல. 2 டைம் வாட்ச் பண்ண படம் சொல்லிக்கிற அளவு இல்லை ப்ரோ. லைக் ரொம்ப லேகு, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஒரு லாஜிக் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி மூவினாலும் ஓகே, அது லாஜிக் இருக்காது தான். பட் இதில் சுத்தமாக எதுவுமே இல்லை. ஓரளவாச்சும் மற்ற ஃபேண்டசி மூவில ஏதாச்சும் இருக்கும், ஒரு காமெடியோ ஏதோ, அட்லீஸ்ட் ஒரு டார்க் காமெடியாக இருக்கும். இதில் சுத்தமாக எதுவுமே இல்லை. சும்மா அவர் வராரு போறாரு அடிக்கிறாரு, அவ்வளோதான். இது எதுக்கு படமா இல்லை, ஒரு கதைன்னு ஒன்றும் இல்லை. ஸோ பெருசாக சொல்லிக்கிற அளவு ஒன்றுமே இல்லை ப்ரோ. காமெடிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ, சுத்தமாக காமெடிலாம் எதுவுமே இல்லை. லைக் நீங்கள் இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இந்த படம் சுத்தமாக செட் ஆகாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் இந்த மாதிரி லைக் ஜானர் ஃபேண்டசி ஜானர்னாலே அவங்க பார்ப்பாங்க. இப்போ கிட்ஸ் பார்ப்பாங்க, பட் கிட்ஸ்க்கு அந்த படம் புரியாது தான் நான் சொல்கிறேன். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஜென்ல இருக்கவங்களுக்கு, ஜென்சி கிட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது இந்த படம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றுமே தெரியல. லைக் அப்படி ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இப்போ ஒரு இது கதை எடுக்கிறாங்கன்னா லைக் வந்துட்டு அதை என்ன இது இன்வெஸ்டிகேஷன் போகணும், டக்குன்னு எம்ஜிஆரை கொண்டு வந்து காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவர் சண்டை போடுறாருன்றாங்க. இன்டர்வல் பிளாக்ல அந்த ஸ்க்ரீன் பிளேவே சரியில்லை சுத்தமாக. லைக் எப்படின்னா இன்டர்வல் பிளாக்ல அந்த ஒரு ஆர்ட்ஸில் வர சீன் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிக்கையிலே வந்துட்டு அவர் ஏதோ தண்ணிக்குள்ளேருந்து வர மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக நம்ப முடியாது. அதனால் படம் ரொம்ப லேக் தான்.